தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பா. 1000 இல்லறவியல் 23வது அதிகாரம் ஈகை 222வது குறள். நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. இந்த குறளின் விளக்கம்: பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது. மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்ததாகும். அதாவது பிறர்கிட்ட நல்ல முறையில் ஒரு பொருளை நாம் உதவியாக பெறுவது நல்லதுனாலும் பிறர்கிட்ட உதவியாக வாங்குறதுன்றது அது ஒரு தீமை தானா. ஆனால் அதே நேரத்தில் பிறருக்கு உதவி செய்கிறதால நமக்கு மேலுலக பதவி கிடைக்காது, மேலோக வாழ்க்கை கிடைக்காது, நெறியான வாழ்க்கை கிடைக்காதுன்னு இருந்தாலும் நாம் பிறருக்கு உதவி செய்கிறது மிக சிறப்பானதான். பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமையல்ல, சிறுமையே ஆகும். கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிடப் போவதில்லை. எனினும் பிறருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். அதாவது ஒரு நல்ல வழியில் நமக்கு ஒரு பொருள் பிறர்கிட்டேருந்து கிடைச்சாலும் அது கண்டிப்பாக அது தீமை தானா, பிறர்கிட்ட வாங்கிறது தீமை தானா. ஆனாலும் பிறருக்கு கொடுக்கறதால நமக்கு ஒரு மேலுலகம் கிடைக்காம போனாலும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் நாம் கொடுப்பது தான் சிறந்ததான். பிறருக்கு ஈகை செய்வதும் பிறருக்கு உதவுவதும் கொடுப்பது தான் மிக சிறந்ததான். நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடம் ஒன்றை பெறுவது தீமையே. ஏதும் இல்லாதவருக்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது. நம்ம நல்ல வழியில் நல்ல ஒருத்தர் உதவி செஞ்சு நமக்கு உதவியாக வந்தாலும் அது பிறர்கிட்டேருந்து வாங்குறதுங்கிறது ஒரு தீமையானதாக தான் இருக்குமா. அதே நேரத்தில் நாம் பிறருக்கு கொடுக்கறதால நமக்கு மேலுலகம் கிடைக்காது, அற வாழ்க்கை நெறியான வாழ்க்கை கிடைக்காதுன்னு போனால் கூட நாம் பிறருக்கு உதவி செய்வது தான் மிகப்பெரிய ஈகையாம், சிறந்த ஈகையாம்.